Hi friends, இந்த வீடியோவில் மேஜிக் ஸ்லேட் வந்து வீட்டிலேயே 2 விதமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற அட்டையை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம், ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டையை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கிற எந்த ஒரு அட்டையை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பிளெயினாக ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ பார்த்து உங்களுக்கு எந்த சைஸில் வந்து நீங்கள் மேஜிக் ஸ்லேட் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இதே சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும்ல, பின்னாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இதை சுற்றிலும் நம்ம ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். மேலே வந்து அந்த ஸ்லேட்டோடது வளைவாக இருக்கும்ல, அந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுற ஸ்லேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே வந்து ஸ்லேட் மாதிரி இருக்கிறதுக்கு வளைவாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து சின்னதாக சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு அதை நூல் கட்டி தொங்க விடுறதுக்கு அதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து நம்ம சைடில் ஒரு பீஸ் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்லேட்டில் வந்து நம்ம எழுதுனதை அழிக்கிறதுக்கு செட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண இந்த கார்ட்போர்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் ஷீட்டை வந்து அது மேலே ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்லாம் வாங்கும்போது இருக்கும். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்லேட்டோட இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ஒயிட் கலர் அட்டை கட் பண்ணியிருக்கோம்ல, அதை சுற்றிலும் நம்ம கவர் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாலித்தீன் பேப்பர் தான். இதில் வந்து அந்த அட்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா ரெட்டையாக இருக்குது. பின்பக்கம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு மடக்கி ஒட்டினாலும் ஒட்டலாம், அல்லது முன்பக்கம் மட்டும் அந்த கவர் இருக்கிற மாதிரி கூட அதை கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இதை செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி ஃபுல்லுமே அந்த கவர் வந்து நல்லா மடக்கி ஃபினிஷிங் நீட்டாக வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த ஒயிட் கலர் அட்டையை வந்து நம்ம அப்படியே கார்ட்போர்டோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இதை ஒட்டுறதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். க்ளூ கன்னு யூஸ் பண்ணி ஒட்டலாம், ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கனாலுமே நல்லா ஒட்ட தான் செய்யும். ஸோ இந்த அட்டையோட சேர்த்து இந்த ஒயிட் கலர் அட்டையை வந்து நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஃப்ரேமுக்காக கார்ட்போர்டில் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஒட்டணும். இதை ஒட்டும்போது கவனமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடில் இருக்க இந்த 2 மட்டும் தான் ஒட்டணும். அதுக்கப்புறமா தான் கீழே வர்றதை வந்து ஒட்டணும். மாற்றி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த அழிக்கிறத வந்து கரெக்டாக செட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சைடில் இந்த 2ஐயும் ஒட்டிடுங்க. அடுத்து அது மேலே இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டணும். ஸோ அதுக்கு இடையில இந்த எரேசர் மாதிரி, அதாவது அந்த ஸ்பாஞ்ச் ஷீட் வச்சு நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை செட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த அட்டையை ஒட்டிடுங்க. இந்த அட்டையை ஒட்டும்போது நம்ம வந்து ஃபுல்லுமே அதில் வந்து ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. 2 கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். 2 அட்டையோட ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒட்டினா தான் அந்த நடுவில் இருக்க அந்த ஸ்பாஞ்ச் ஷீட் இதை வந்து நம்மளால் நகட்ட முடியும். ஸோ அதனால் மேலே அந்த வளைவாக ஒட்டுறதுலையும் 2 கார்னரில் மட்டும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அட்டையை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன், வளைவாக ஒன்று போல் தெரியறதுக்காக. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து மேஜிக் ஸ்லேட் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த கார்ட்போர்டை கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளூ கலரில் செலோ டேப் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட கலர் செலோ டேப் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்ட்போர்டை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம், அல்லது கார்ட்போர்டோடையே அப்படியே கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் ஃபுல்லுமே இந்த ப்ளூ கலரில் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளூ கலரில் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். அந்த நடுவில் வந்து ஸ்பாஞ்ச் ஷீட் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்லாம் அழிக்கிறதுக்கு, அது மட்டும் தனியாக தெரியறதுக்காக அதில் எல்லோ கலர் செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மேஜிக் ஸ்லேட் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு.
இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம எழுதுனது வந்து அழகாக அழிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஸ்லேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தடில் மேஜிக் ஸ்லேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லாக் இருக்கிறது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லாக் இல்லாமலே நீங்கள் சின்ன பிளாஸ்டிக் கவரில் டிரான்ஸ்பரண்ட் செலோடேப் யூஸ் பண்ணி அதை ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் ஷாம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஷாம்பு வந்து ₹1. ஸோ 2 இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளாக் கலர் ஷாம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெயிண்டில் இருக்குள்ள அதை வந்து ஆட் பண்ணி அதை வந்து பிளாக் கலராக மாற்றிக்கோங்க. அல்லது ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் ஆட் பண்ணி அதை பிளாக்காக மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பிளாக் கலர் ஷாம்பு வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லுமே அந்த கவரில் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஒன்று போல் பிளாக் கலரில் தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்டில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் அட்டையில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலே இந்த ஒயிட் கலர் அட்டையை வந்து நம்ம ஒட்டிடலாம். இது நீங்கள் இன்விடேஷன் கார்ட்லேயும் கட் பண்ணிக்கலாம், அல்லது ட்ரெஸ் வாங்கும் போது இருக்கிற அட்டை எது வேணாலும் இந்த மாதிரி பிளைனாக ஒயிட்டாக இருக்கிற அட்டையாக கட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஆல்ரெடி ஷாம்பு இந்த கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து மடக்கி பின்பக்கம் அந்த லாக் வர்ற மாதிரி வச்சு செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு முன்பக்கம் வந்து அந்த ஷாம்பு ஒன்று போல் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை சுற்றிலும் அந்த ஃப்ரேம் மாதிரி நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணி சைட்லலாம் ஒட்டினோம்ல, அந்த மாதிரி ஒட்டி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கலர் செலோ டேப் யூஸ் பண்ணி கார்னர் ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஒட்டி விட்டுடலாம். அல்லது டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் கூட ஒட்டலாம், அல்லது கலர் பேப்பர் ஒட்டலாம். பேப்பரில் நீங்கள் டிசைன் பண்ணி சார்ட் பேப்பர் எது வேணால் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லோ கலரில் ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேஜிக் ஸ்லேட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு உடன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் எழுதி காமிச்சிருக்கேன். நம்ம பின்னாடி வந்து ஒயிட் கலர் அட்டை வச்சிருந்தனால நமக்கு அழகாக லெட்டர்ஸ் வந்து ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ நம்ம கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்பக்கம் வச்சுக்கலாம். முன்னாடி ஆட் பண்ணுற ஷாம்புமே அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷன் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே சூப்பராக வரும். அடுத்து வந்து இதில் அச்சு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்னதாக ஸ்டார் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வரைஞ்சிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஹோல்டருக்கு நான் இன்விடேஷன் கார்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதில் வந்து அந்த ஃபோம் ஷீட்டு ஸ்டாரை வந்து ஒட்டிடுங்க. ஒரு பக்கம் ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் அச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அல்லது ஃபோம் ஷீட்டில் நான் வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஃபோம் ஷீட் ட்ரையாங்கிளை அது மேலே வச்சு அழுத்திட்டு எடுக்கும்போது பாருங்கள் கரெக்டாக ட்ரையாங்கிள் வந்துருச்சு. அடுத்து வந்து அந்த ஸ்டார் ஷேப்பை வந்து நம்ம இதில் அழுத்தி பார்க்கலாம். இதை அழிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே அது ஒன்று போல் திருப்பியும் வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை அழிச்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்டாரை வந்து நம்ம மேலே வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம சென்டரில் தான் ப்ரெஷர் கொடுப்போம், அந்த பின்னாடி மாட்டியிருக்க இன்விடேஷன் கார்டு. ஸோ அதனால் அந்த ஸ்டாரோட ஒவ்வொரு கார்னர்லேயும் லைட்டாக அழுத்தி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக ஸ்டார் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அச்சு வைக்கிறதுக்கு அழகாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து எழுதி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக டிசைன் பண்ணலாம். அந்த பாலித்தீன் பேப்பரை மட்டும் கிழிச்சிடாமல் மட்டும் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக மேஜிக் ஸ்லேட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து அடுத்து நான் கிரேயான்ஸ் வச்சும் எழுதி பார்த்துருக்கேன். ஸோ சூப்பராக இதில் வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மேஜிக் ஸ்லேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த மேஜிக் ஸ்லேட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.